வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் ஒன்னொன்னா காணாம போட்டோம். காணாம போற அளவுக்கு அப்படி நம்ம வீட்டுல கவர்ச்சியான பொருள் என்ன இருக்கு? வீட்டுல இருந்தது ஒரே ஒரு பித்தளாண்டா, அதுவும் காணாம போயிடுச்சு. என்னது அண்டாவை காணுமா? அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்டு பாத்தியாமா? எல்லா இடத்துலயும் கேட்டாச்சு. அங்கங்க பொண்ணுங்களுக்கு நகை நட்டு பண்ட பாத்திரன்னு வாங்கி சேர்த்து வைக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒண்ணு அடகு கடைக்கு போயிட்டே இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. அப்ப நான் அடகு வச்சிட்டேன்னு சந்தேகப்படுறியாமா? நீங்க தானே வீட்டுல இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாம எப்படி போயிருக்கோம்? இந்த பாருமா, உங்க அப்பா பாவாட சாமி வயிற்றுக்கு இல்லாத கூத்துக்காரன் தான். அதுக்காக இப்படிப்பட்ட கேவலமான வேலையெல்லாம் செய்ய மாட்டான். இது வரைக்கும் உன்னை கேட்காம ஏதாவது செஞ்சிருக்கேனாமா? வீட்டு கஷ்டத்துக்காக உன் மூக்குத்தி ஒரு தடவை அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டு. கம்மல் அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டு. வளைய அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டுட்டாமா. கேவலம் இந்த பித்தளை அண்டாவை போய் உன்னை கேட்காம வைப்பனாமா? கேட்டுத்தான் வைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள எவனோ கேட்காம எடுத்துட்டு போயிட்டான். அப்பேற்பட்ட பரதேசி நாயி யாரா இருப்பான்? இந்த அண்டா வச்சுட்டு பணம் கொடுங்க. 10-15 கிலோ தேரம் போட்டுருக்கு. ஏன் பேக்கரி எவ்வளவு வேணும்? நீங்க கொடுக்கறத கொடுங்க. பாவாட சாமி. ஏப்பா பாவாட சாமின்னு போட்டிருக்கு. இது நம்ம கூத்துவாத்தியார் வீட்டு அண்டால. அந்த ஆளு தாங்க வச்சுட்டு வர சொன்னாரு. நேரம் வர வெக்கப்பட்டுக்கிட்டு என்ன அனுப்பிச்சாரு. நீங்க ரூபாய் எடுங்க. இந்த விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேணாம். அம்மா, அப்பத்தா, பாட்டி, அக்கா, என் வீட்டு அண்டாவை பாத்தீங்க? இல்லையே தம்பி. உங்க வீட்டு அண்டால அப்படி அப்படியே இருக்கு, என் வீட்டு அண்டாவை காணுமே. நீ பாட்டுல திறந்து போட்டு பொட்டிய வாசிக்கிட்டு இருப்ப, எவ்வளவு அண்டாவை தூக்கிட்டு போயிருப்பா. இதுக்காக அண்டாவுக்கு பக்கத்துல அடி உட்கார்ந்துட்டு அறுமணியும் வாசிக்க முடியும்? உனக்கெல்லாம் ஒரு மூக்கால் ஒரு மூக்குத்தி. அண்டாவை பாத்தீங்க? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம். என் கூட்ட அண்டாவை பாத்தியா? இது என் கூட்ட அண்டா மாதிரியே இருக்கு. கண்ணை நல்லா கழுவிட்டு பாரு. இது அண்டா இல்ல, குடம். குடமா? இது மாதிரி இருக்கிறதெல்லாம் குடமா? அவசரத்துல அண்டா குடமெல்லாம் எனக்கு ஒரே மாதிரி தெரியும். என்னென்ன பொண்ணுகிட்ட போய் தகராறு பண்றீங்க? அதை ஏன்டா கேக்குறேன்? எங்க வீட்டுல இருந்து ஒரே ஒரு பித்தளை அண்டா, அதை எவனோ ஒரு மொல்ல மாதிரி போய் தூக்கிட்டு போயிட்டான். உங்க வீட்லயா? பின்ன பக்கத்து வீட்டுக்கார அண்டாவை நான் இவ்வளவு வகையா தேடுறேன். சரி விடுங்கண்ணே, அந்த அண்டாவுக்கு ஆயுசு அவ்வளவுதான். நம்ம எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் தங்குறதானே தங்கம். நீங்க வாங்கண்ணே, கூத்து முடிஞ்சதும் வர்ற வசூல்ல புதுசா ஒரு அண்டா வாங்கிக்கலாங்க. வாங்குறேன். சரிப்பா. கொண்டுங்க. என்னடா எல்லாம் குருவுக்காத்தான். கூத்துல கஷ்டப்பட்டு பாட போறீங்கல்ல, உங்க தொண்டை கெட்ட கூடாதுங்கிறதுக்காகத்தான் சுக்கு, மிளகு, திப்பிலி, பனகற்கண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு குருவுக்கு எப்பப்ப என்னென்ன தேவைப்படுதுங்கிறத புரிஞ்சு கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கிற பாரு. நீ தாண்டா உண்மையான சிஷ்யன். எல்லாம் உங்க ஆசை. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? பின்ன நான் 2 மனுஷனாயா? இதுக்கு ஒண்ணும் குறைக்கல இல்ல. கடைக்கு வந்து வாங்கி ருசியா வாங்கி திங்க தெரிஞ்சது இல்ல. வாங்கின கடையில குடுக்கணும்னு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். இந்த கூத்து முடிஞ்சதும் தந்துடுறேங்க. அதெல்லாம் முடியாது. முதல்ல பணத்தை கொடு. வெட்டில கைய வச்ச கைய வெட்டிவிட வெட்டி. உனக்கு அவர் எவ்வளவு கொடுக்கணும்? 30 ரூபா. 30 ரூபா பிச்சை காசு. இந்தாயா வாயா. எனக்கு முன்னாடி என் குருவத்துக்குனா எனக்கு என்ன மரியாதை இருக்கு? கண்ணா, என் மானத்தை காப்பாத்திட்டடா. இது என்னன்னே சாதாரண, இன்னும் என்னென்னமோ செய்ய போறேனே. ஆமா, இதுக்கெல்லாம் உனக்கு பணம் ஏதுடா? இதுக்கெல்லாம் காரணம் கிட்னினே. கிட்னியா? கிட்னினா தெரியாது? இங்கிலீஷ்ல கிட்னினா தமிழ்ல மூளைன்னு அர்த்தம். ஓஹோ, கிட்னின்னா மூளைன்னு அர்த்தமா? ஆமா, ஓ மூளைக்கு எவன்டா பணம் கொடுக்குறான்? கொடுத்துருக்கானே. ஏப்பா, நீ எப்பதான் தெரிந்து போற? என்கிட்ட இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டு இத செட்டியார் கிட்ட கொண்டு போய் வச்சிருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? குருவே, எனக்கு அவசரமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டுமா? இவன் ஒருத்த இன்னும் சாதகமே ஆரம்பிக்கல. ஏமா, அண்டாவை நான் செட்டியார் கிட்ட வச்சேன்னு எவன் சொன்னது? நீங்க சொன்னீங்கன்னா இவரு கொண்டு வந்து வச்சாரு. செட்டியார, நீங்க போங்க. எம்மாடி, அந்த கதவை கொஞ்சம் லேசா பொத்துனாப்புல சாத்து. அண்ணன் செலவு இவ்வளவு தானே பாக்கி. ஏண்டா என் வீட்டு அண்டாவை அடகு வச்சு எனக்கே திப்பனி கல்கண்டு வாங்கி கொடுக்குறேன். உக்காடி சிகரெட், அதுவும் சாதாரண சிகரெட் நீங்க குடிக்க மாட்டீங்க. இந்தாங்க நெட்டி. தாங்க ஒரு டீ கொடுப்பா. என்னண்ணே தொண்டையில பத்து போட்டிருக்கீங்க? விடிய விடிய கூத்துல கத்துனல்ல, அதான் தொண்டையில ஒரே புண்ணா போச்சு. நம்ம ஊர் ஜனங்க ரொம்ப நன்றி கேட்டவங்கடா. என்ன சொல்றீங்க? கூத்த பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. ஆனா இந்த கூத்துக்காரனுக்கு ஒரு ஜான் வயிறு இருக்கு, ஒரு குடும்பம் இருக்குதுங்கிறே மறந்துடுறாங்க. கலைஞனை பாராட்டுற பெருந்தன்மை இவங்களுக்கு இல்லடா. ஆமாண்ணே, நம்ம திறமையை பாராட்டி குறைஞ்சது ஒரு 10 ரூபா காசு கிடைச்சிருக்கணும். அந்த வகையில் நீ எவ்வளவோ மேல். உனக்காவது ஒருத்த மாலை போட்டானே. அதை விடுங்கண்ணே, அது அவங்க திறமையை பொறுத்தது.
ஓஹோ, என்னை விட நீ திறமசாலிங்கிற பக்ரி. நீ அடிக்கடி நான் குரு நீ சிஷியன்கிறதே மறந்துடடா. பக்ரி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏய்யா, எங்க இந்த மாலை காசு? போய் அப்புறம் பேசிக்கிருவோம். இருடா, என்னது மாலை? அது வந்துண்ணே, இருடா, என்ன அது மாலை? நேத்து கூத்துல ஒரு மாலை வாங்கி போட சொன்னார். மாலை 12 ரூபா, இவர் 10 ரூபா கொடுத்தாரு. மீதி 2 ரூபா கொடுக்கணும்ல? கொடுக்கணும். ஓ, கதை அப்படி போகுதா? ஐயா, அந்த 2 ரூபா நான் தரேன், நீங்க போங்க. சார், இதுதான் திறமையா? அண்ணே. பதறாத, உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். எப்படா உனக்கு இந்த குறுக்கு ஐடியா எல்லாம் வருது? அதுக்கெல்லாம் கிட்னி வேணும். என்ன கிட்னியோப்பா? எனக்கு வெறும் கூத்து மட்டும் தான் தெரியுது. நீ என்னென்னமோ கத்து வச்சிருக்க. வெறும் கூத்த நம்பினா புண்ணியம் இல்லண்ணே. அதை ஏற கட்டிட்டு வாங்க சினிமாவில் போய் சேர்ந்துருவோம். சினிமாவில் சேர்றதா? அப்பா, பொன்னி, ராணி, மீனாட்சி எல்லாம் வண்டி கட்டிட்டு சினிமாக்கு போறாங்க. நானும் போயிட்டு வரட்டா? சரி போ. அண்ணே, பாத்தீங்களா, நேத்து நம்ம கூத்துக்கு இதெல்லாம் வந்துச்சீங்களா? இன்னைக்கு சினிமாட உடனே வண்டி கட்டி போகுதுங்க. எல்லாம் சினிமா மோகம்னே. சினிமாவில் சேர்ந்தா சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாம். வணக்கம். வணக்கம் மாஸ்டர். வாங்க உட்காருங்க மாஸ்டர். நேத்தே உங்களை எதிர்பார்த்தேன். ஆமா சார், ஏவிஎம் ஸ்டுடியோல ஒரு ஷூட்டிங் சார். ஆ. அதுவும் குதிரை ஃபைட். ஆ. ஹீரோ வேற புதுசா ஆ. உயிரை வாங்கிட்டான் சார். ஏன்? அவன் ஹிந்தில பேச, நான் தமிழ்ல பேச, ஒரே மொழி பிரச்சனையாயி ஷூட்டிங்கே பேக்கப் ஆயிடுச்சு சார். இதுதான் தமிழ்காரனை ஹீரோ பண்ணணும்னு சொல்றது. கரெக்டா சொன்னீங்க சார். சார், நம்ம படத்துல எத்தனை ஃபைட் சார்? மொத்தம் 2 ஃபைட் மாஸ்டர். இப்ப எடுக்க போறது கால ஃபைட். கால ஃபைட்டா? அது நம்ம கை வந்த கலை சார், அசத்திடுறேன். அதுக்கு தாங்க சூப்பர் சூப்பராயனை போட்டோம். ஐயா, சாமி, மகராசனே கும்பிடுறேங்க. யோ, யாரு அவங்க எல்லாம்? யோ, உங்களை வெளியில தானே இருக்க சொன்னேன். சார், உள்ளூர் கூத்துக்காரங்க நல்ல திறமைசாலிங்க. எப்படியா நம்ம படத்துல போட்டுக்கலாம் சார். ஏன் முண்டம் எல்லா வேஷத்துக்கும் ஆள் போட்டாச்சுன்னு உனக்கு தெரியாது? ஐயா சாமி, நீங்க ஏதாவது படத்துல ஒரு ஓரமா மூஞ்சி காட்டுற மாதிரியாவது எடுங்க. இந்த பையன் வேற அவசரப்பட்டு சொந்தக்காரங்க கேட்டா நாங்க சினிமாவில் நடிக்கிறான்னு வேற சொல்லிட்டான். நீங்க சான்ஸ் தரல, நாங்க அவமானம் தாங்காம ஊரை விட்டு ஓடி போயிருவோங்க. இந்த பாருங்க, முக்காவாசி படம் முடிஞ்சு போச்சு. ஃபைட் மட்டும் தான் பாக்கி இருக்கு. அதுக்கு தான் சுப்பராய மாஸ்டர் வந்திருக்காரு. டேய், இவர்தான்டா சூப்பர் சூப்பராயா? சண்டவாதியாரு. ராசா, சண்டை போடுறதுக்காக ஒரு சான்ஸ் கொடுங்க ஐயா. ஏங்க, உங்களுக்கு என்ன சண்டை தெரியும்? அதென்னுங்க அப்படி கேட்டுவிட்டீங்க? திரும்ப சண்டை, மாங்கம்பு சண்டை இந்த வருஷ சண்டை எல்லாம் தெரியுமுங்க. அதெல்லாம் பழசுங்க. புதுசா த மங்கி ஃபைட், த ஸ்னேக் ஃபைட் தெரியுமா? என்னடா அது? அதான் எனக்கும் தெரியல. அந்த ஆள்கிட்ட கேளு. அப்படின்னா என்னங்க? மங்கினா குரங்கு, ஸ்னேக்னா பாம்பு. இந்த மாதிரி ஃபைட் ஏதாவது தெரியுமா? அது கூட தானுங்களா இருக்கு, தெரியாதா எனக்கு? எங்களுக்கு அதுக்கு மேலே தெரியுங்க. நரி சண்டை, கெடா சண்டை. விஷயம் தெரிஞ்ச ஆளுங்க போல இருக்கு. டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் சார். ஆமா, ஏதோ ஆட்டுக்கடா ஃபைட் தெரியும்னு சொன்னீங்களே, செஞ்சு காட்டுங்க பாப்போம். என்னடா அது? ஆடுனேன். வாடா. என்னடா இப்படி தெரியாத சண்டையெல்லாம் சொல்லி வம்பு மாட்டி விடுறேன்? சும்மா இருக்கண்ணே, அப்படி சொன்னாதான் சான்ஸ் கிடைக்கும். ஆடு முட்டுறது பார்த்தது இல்ல? அதுதானே. அதான் கேட்டா நான் ரெடி. நானும் ரெடி. இல்ல, நீ ட்ரவுசர் போட்டிருக்க, நான் போடல. அப்புறம் ஏதாவது வம்பு மாட்டிக்கு போகுது. அதுக்கு நான் என்ன பண்றது? ரெடியா? ரெடி சார். ரெடி சார். 1 2 3. என்ன? நல்லாவே முட்டிக்கிறாங்க சார். ஐயோ, தலை கிருன்னு சுத்துது. புளியங்காய் தின்ன மாதிரி மயக்கம் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துரும் போல் இருக்கு. இந்த ஒரு தடவை விட்டு கொடுத்துறா, நான் உன் குருடா. போட்டின்னு வந்த பிறகு குருவாவது சிசினாவது ரெண்டு ஒண்ணு பாத்திர வேண்டியதான். ஓ, அப்படியா? சரிடா, நீ உன் புல் பலத்தை காட்டு, நானும் யாருங்கிறத காட்டுறேன். நல்லா பின்னால போய் வேகமா வா. நான் ஜெயிச்சிட்டேன். வெற்றி வெற்றி. உண்மையாவே ஆட்டுக்கடா ஃபைட் தான் சார். என்னண்ணே, கால்ல கட்டு போட்டு உட்காந்துருக்கீங்க? சொறி நாய் ஒண்ணு கடிச்சு வச்சிருச்சு. சொரி நாயின்னு தெரியுதுல்ல, கொஞ்சம் விலைக்கு போக வேண்டியதானே? எல்லாம் பழக்கப்பட்ட நாய் தான். எங்கடா வந்த? இன்னொரு காலையும் கடிச்சு வைக்கவா? அதெல்லாம் இல்ல குருவே. பின்ன கடிச்சு உசுரோடு இருக்கானா, செத்து போயிட்டானு பாக்க வந்தியா? என்ன மன்னிச்சிருங்கண்ணே. சினிமா சான்ஸ் பிடிக்கணுங்கிற ஆசையில உணர்ச்சி வசப்பட்டு கடிச்சிட்டேன். உங்களுக்கு தொப்புல சுத்தி 14 ஊசி போட்டாங்களாமே. அது நாய் கடிச்சா. நான் கடிச்சா 41 ஊசியா? நாயை விட கொடிய பல்லாம் உன் பல்லு. அது சரி, என்ன இதெல்லாம்? மீன் குழம்பு, எறா தொக்கு, காடை வறுவல், நெல்லி எலும்பு. எனக்கா? ஐயோ வேண்டாம்ப்பா, உன் சவகாசமே வேண்டாம். என்ன நீ கொன்னுடுவ. உங்களுக்கு என்ன
இந்த டைரக்டருக்கு அட்ஜஸ்டன்ட் டைரக்டருக்கு அவங்களுக்கு எதுக்குடா? அண்ணே அந்த சினிமாக்காரங்களுக்கு எல்லாம் சோறு போடுவாங்கல்ல, அவன் சொன்னா நீங்க நேரா போனா சான்ஸ் பிடிக்க முடியாது, குறுக்கு வழியில போங்க பிடிக்கலாம்னா. அதனாலதான் எறா தொக்கும் நெல்லியிலும் கொடுத்து சான்ஸ் பிடிக்கலாம்ங்கிறேன். எங்க சான்ஸ் பிடிக்கிறது? அவங்க நம்ம மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்தாங்க. ஒரே நிமிஷத்துல விழுந்து கடிச்சு நார் அடிச்சிட்டியாடா. அதெல்லாம் மறந்துடுவாங்க அண்ணே. இத கொடுத்தா மயங்கிடுவாங்க. நல்லி எலும்பு கொடுத்து அவங்களை புடிச்சிடலாங்கிற. ஆமா. சரி புறப்படு. எந்திரிங்க. அம்மா பாத்து. என்ன சினிமாவோ இப்படி என்ன கூட்டிட்டு போறியே. உனக்கு தெரியுமில்ல, பசும்பால் தான் வியாபாரமாகும். பசும்பால் தீந்து போச்சு. இங்க பார், எனக்கு தெரியாது. நிலா தேயறதுக்குள்ள எவன் வீட்டு மாட்டையாவது புடிச்சு கட்டி பாத்திரத்தோட வா. பாலை கறந்து எடுத்துட்டு வா. ஐயோ, மொத்தமா எருமை பால் தான் இருக்கு. இது எவன் தலையில கட்டுறது? ஏங்க பால் இருக்கா? பின்ன நான் என்ன விளக்கெண்ணையா வியாபாரம் பண்றேன்? ஒரு கேன் தான் வச்சிருக்கீங்க, இதுல என்ன பால் இருக்கு? எருமை பால் இருக்கு. அப்ப எனக்கு வேண்டாம். ஏய், ஏன் வேணாம்? எருமை பாலும் வேணாம். எங்க பெரியவர் பசும்பால் வாங்கிட்டு வர சொன்னாரு. எருமை பால் இருக்குன்னு, ஆனா பசும்பால் இல்லேன்னு நானா? இருக்கா? அட கிறுக்கா, புற மாசத்துல பிறந்தவனே, எதையும் முழுசா கேட்டு போங்கடா. ஏன்டா அவசரப்படுறீங்க? போட்டா ஏன்டா புடுங்குற? என்ன எருமை பாலை பிடிக்கிறீங்க? பொறுமையாயிடுறா. இது எருமை பால் தான். இது என்ன பால்? எருமை பால். இப்ப என்ன பண்ற? ஊத்திட்டீங்க. ஆ. என்னண்ணே மறுபடியும் எருமை பாலை பிடிக்கிறீங்க? அட மடையா, இது பசும்பால். அது எப்படி ஒரே கேன்ல பசும்பாலும் எருமை பாலும் இருக்கும்? அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது. ஒரே வயித்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பிறக்கிறது இல்லையா? ஒரே வாயில ஒரு இட்லி வடையும் சாப்பிடுறது இல்லையா? ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணு ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எருமை பாலும் ஏன் இருக்க கூடாது? அது எப்படி இருக்குங்கிற? அதான் விஞ்ஞானம்ங்கிறது. அடே, எருமை பாலுக்கு எடை ஜாஸ்தி, அது கீழே இருக்கும். பசும்பாலுக்கு எடை கம்மி, அது மேல மேந்துட்டு இருக்கும். இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துனே, அது எருமை பால். அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம்? கீழே ஊத்துருக்கு. அதான் இப்போ உனக்கு குடிக்க போற. இது என்ன பாலு? பசும்பாலு. விஞ்ஞானம். நான் யாரையும் ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா. அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம். விஞ்ஞானம். நிறைய புடிங்க. அதுவும் விஞ்ஞானம் தான். பொழுது விடுந்து எவ்வளவு நேரம் ஆகுது? பெரிய பட்டைக்கு போயாச்சு. நம்ம குளிச்சு போலவா? வா. ஐயோ, எத்தனை நாளைக்குமா குளிக்கிறது? இன்னைக்காவது என்ன மனசா இருக்க விடு. ஏய், குளிக்காட்டி நான் தடிக்கண்டா. எங்க பரம்பரைக்கா தண்ணி பட்டா தடுப்பு தப்பா வீங்கிரும். நான் வர மாட்டேன். வாடாண்ணா. விடுப்பா. உங்களை தான் தம்பி. தம்பியா? ஆமா, ஹாஃப் ட்ரெஸ் படுக்கீங்களா? ஆஃப்டர் டிரைவர் போட்டா தம்பியா? சில நாள்ல இது இல்லாம இருப்பேன். ஓமனம் கட்டியிருப்பா. அப்ப நீ என்னன்னு கூப்பிடுவ? இங்க பாரு, இந்த ஊர்ல நாங்க பெரிய மனுஷங்க, ஜாக்கிரதை. சரி சரி. ஏனுங்க, இந்த ஆத்துக்கு எந்த பக்கம் போடுங்க? யாரா இவ? பூக்கார பாட்டியோட பேத்தி இல்ல, பட்டணத்துல இருந்து புதுசா வந்திருக்கேன்னு சொன்னேன். இவதான் அவ. ஓஹோ, பூக்கார பாட்டியோட பேத்தியா நீ? ஆத்துக்கு தானே போனோம். இப்படியே நடந்து போயிட்டே இரு. நீ எங்க தடுக்கி விடுறியோ அதான் ஆறு. ரொம்ப திமிர்தா. பாத்தியா, நம்ம ஊரு பொம்பளை எல்லாம் காலையில கோலம் போடுவாளுங்க. இவ துப்பிட்டு போறா. அந்த பூக்கார குட்டி பத்தி என்னடா நினைக்கிற? யாரு? அந்த தங்கம்மா? நான் என்னென்னமோ நினைக்கிறேன். அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? அவ எப்படின்னு கேட்ட. எனக்கு பரவாயில்ல, சமாளிச்சுக்கிருவேன். உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்தா சொல்லிரு. நம்மளுக்குள்ள தகராறு வரக்கூடாது. ஏய், இருப்பா இருப்பா. கோழி முத்து, கிச்சன் கோழி. யோ, என்ன தைரியம் இருந்தா இத திருடி எடுத்துட்டு வந்து சாப்பிட பாப்ப? திருடி சாப்பிட்டா தாமா ருசியா இருக்கும். இது ஓம் பாத்திரமா? அதான் திறக்க முடியல. கொண்டையா சோறு. முத்து, நல்ல வெட கோழியா இருக்குல்ல? ஆமா ஆமா. ஏயா, எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஏமா, நான் என்ன உன்னையா சொன்னேன்? கோழி சொன்னேன். போமா. யோ, ஆட்டாம வாயா. நானா மாட்டுறேன்? தொங்கு பாலம் அதுவா ஆடுது. நான் என்ன பண்றது? ரொம்ப திமிர்தா. ஏய், ஊருக்கு புதுசா வந்திருக்க, பாத்து போ. யோ யோ, ஆட்டாதையா. ஐயோ ஐயா, பூ கப்பல் மாதிரி போகுதே. ஐயோ ஐயோ ஐயோ, என் பூவெல்லாம் ஆத்தோட போயிடுச்சு. யோ, போய் எடுத்துக்கிட்டியா? நீ முதல்ல குதி, நான் ரெண்டாவது குதி. யோ, போய் என்னடி கை நின்று? முத்து, நம்ம ஊர்ல பொண்ணு கைய பிடிக்க கூடாதுப்பா. விவகாரம் ஆயிரம் விட்டுருப்பா. ஆத்துல தூக்கி போடுறேன், ஜாக்கிரதை. சுருக்கு போடுறேன். கனகமரம் மூலம் என்ன விலை? யோ ஐயோ. ஐயா உருண்டை. வேடாக்கல
படுவா நீ எங்கடா இங்க வந்த? இது என்ன முட்டையா? பின்ன என்ன இது பணம் கொட்டையா? இல்ல நீங்க முட்டை கடை வச்சிருந்தா கேள்விப்பட்டேன். நான் முட்டை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஒரு முட்டை ஒண்ணு கடன் கொடுங்களேன். முட்டை சாப்பிடுறியா? உன் வாயில எல்லாம் முட்டை சாப்பிட கூடாதுடா. விஞ்ஞான ரீதியா இதெல்லாம் வெள்ளைக்காரன் சாப்பிடுறது. உன் பார்வை பட்டாலே என் முட்டையெல்லாம் கலர் மாறிடும். அப்புறம் எல்லா முட்டைக்கும் உட்கார்ந்து நான் பெயிண்ட் அடிக்கணும். அங்க போய் நில். படுவா அங்க இருடா. அண்ணே ஒரு முட்டை கடன் கொடுங்களேன். அங்கே இரு. இந்த ஆண்டவனுக்கே முட்டை இல்லையா? இந்த லேசி முட்டை கடையை நடத்துற? அண்ணே ஐயோ காலாண்ட கடிக்கிறேன். நீங்க ரொம்ப யோகக்காரண்ணே. எப்படி சொல்ற? நீங்க சின்ன பண்ண கோழி பண்ணையில தானே முட்டை எடுக்கிறீங்க. ஆமா. நான் முட்டை சாப்பிடலாம்னு கோழி பண்ணைக்கு போனேன். இப்ப நீங்க மொத்தமா முட்டை பண்ணையில சாப்பிடுறதா? ஆமாண்ணே. அப்ப பண்ணையார் பேசிட்டு இருந்தாரு. அவர் விரல்ல போட்டுக்கிட்டு இருந்த ஒருவன் மோதிரத்தை ஒரு கோழி முழுங்கிருச்சான். அந்த கோழி இன்னைக்கு 2 முட்டை இட்டு இருக்கு. அந்த முட்டை உங்க கடைக்கு வந்துருச்சான். கோழி ஒரு பொருளை முழுங்குனா அது விஞ்ஞான ரீதியா முட்டை வழியா தான் வந்தாகணும். அதுதான் விஞ்ஞானம். இடத்த பிடிச்சிட்டீங்கண்ணே. ஏ ஆண்டவா, இப்போ ஒரு பவுன் என்ன விலை? 2100. 2100. 2100. ஆக இந்த கடைக்குள்ள இருக்கிற மொத்த முட்டைக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்துல 2100 இருக்கு. நான் ரொம்ப யோகக்காரன். நீ என்ன நினைக்கிற? அண்ணே பவுனை நீங்க எடுத்துக்கங்க. அந்த முட்டையில இருக்க கருவை நான் குடிச்சுக்கிறேன். ஏன்னா 2100 வரப்போதே. ஓ 2100 எனக்கு, உள்ள இருக்கிற கரு உனக்கு. சாப்பிடு. முட்டையில் இருக்கிற மோதிரமே வா வெளியே. அதுல இருக்காதுண்ணே. அவசகனம் முடிச்ச கருநாயே. அதில் இருக்காது இதில் இருக்காதுங்கிறிய. எதையாவது இருந்து போட்டு உனக்கு என்னடா? ஆஹா, முட்டை பவுன் கரல் இருக்கு. இதுக்குள்ளதான் ஒரு பவுன் மோதிரம் இருக்கு. உடைங்க. ஏ மோதிரமே வெளியே கமான். இருக்கானே. இதுலயும் இல்ல. எங்கட மோதிரத்தை காணோம். வரமுண்ணே. உடைங்க உடைங்க. பின்ன நசுக்கிறேன். இதுலயும் இல்ல. இல்ல ஒண்ணு ஒண்ணா உடைக்கிறீங்க. மொத்தமா உடைங்கண்ணே. இதுலயும் இல்ல. மொத்தமா உடைங்க. மொத்தமா உடைங்க. நல்லா சாமி இருக்கீங்க. என்னடா மேல பாக்குற? கீழே பாடுறா. மோதிரம் செதறனாலும் செதற மாட்டேன். சைடுல பாக்காத. பார்க்க மாட்டேன். உன் கால் கட்ட வந்தா என்கிட்ட குடுத்துரு. என் கால் கட்ட வந்தா நான் எடுத்துக்கிறேன். வந்துரு. இதுலயும் வரலையாடா? ஹலோ, கை விடுங்க. உங்க விஞ்ஞானப்படி மோதிரத்தை கோழி முழுகனா முட்டையிலேயே வரும். நல்லா யோசனை பண்ணுங்க. வேற வழியா வரும். இதை ஏன் எனக்கு நீ முன்னாடியே சொல்லல? நான் எப்பவும் பின்னாடிதான் சொல்லுவேன். என்ன? பின்னாடிதான் சொல்லுவேன். ஏய் அடி. ஐயோ 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 கை ஓடில. ஐயா சொல்றேன். ஐயோ கை ஓடில. கையே இல்ல பண்றேன். இன்னொரு கடை வை வரேன். என் கடையவே காலி பண்ணிட்டான். கம்முனாட்டி பையன். ஓடே போ. கறிவே போ. கிடைச்சதுங்களா? கிடைச்சிருச்சு. இது எத்தனை பவுன்? 1 பவுன். வா மாறுபாடி கிடைக்கும். ஏன்? அடுத்த கடை ஆரம்பிக்கணும். எதுக்குங்க என்ன பிடிக்கிறீங்க? டேய் பொறுத்தார் பூமையாடுவான்னு சொன்னல, போய் ஆண்டு வா. நீ இந்தடா என்ன எதுக்கு பிடிக்கிறீங்க? அண்ணே பொறுத்தார் பூமி ஆழ்வார்ண்ணே. வாங்கண்ணே. சரி வாங்க, எல்லாரும் ஆண்டு வருவோம். வாடா ஸ்பீடா. ஐயோ இங்க வருங்கண்ணே. சபா சரியான சந்திப்பு. என்ன தம்பி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சைலண்டா வர்ற. இதான் உன் வேலை இல்ல? கையை விடு சார், நானே வரேன். விட்டு சார், அவன் ஜெயில் தெரியும் போயிடுவான். வேற எப்படி எடுத்துட்டு போக சொல்ற? காலை பிடிச்சி தரத்தம் எடுத்துட்டு போனா சந்தோஷமா இருக்குமா? எங்களுக்கு பின்னாடி ஒருத்த வாயில துணி வச்சு அழுதுட்டு வர்றான் பாரு, அவனை 4 போடுங்க சார். கையெடுத்து கூப்பிடுறீங்க. ஐயா ஐயா தவிராசு ஐயா. சார் என்னையா? கொஞ்சம் பேப்பரும் வச்சு எழுதுறதுக்கு ஒரு பேடும் பேனாவும் கொடுக்குறீங்களா? எதுக்காக நீ அவர்கிட்ட பேடும் பேனாவும் கேக்குற? புஸ்தகம் எழுத போறேன். புஸ்தகம் நீயே எழுதுற? பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஜெயில இருக்கும்போது புஸ்தகம் எழுதலையா? அவங்க எல்லாம் தலைவருங்க எழுதுறாங்க. ஏன் நான் தலைவராக மாட்டேனா? தலை வேற நீ வேறையா தான் இருக்கிற. ஆமா, உன் புஸ்தகத்துக்கு பேர் என்ன? கம்பிகளுக்கு பின்னால் ஒரு கான குயில். அந்த கான குயில் யாருப்பா? நான் தான். அது தப்பு. அப்படி வைக்காத. நான் சொல்ற மாதிரி வை. சொல்லுங்க. கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு. அதுதான் நியாயம்,
அதுதான் தர்மம். பெரிய மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு உள்ள வந்திருக்காரு. சத்திய சோதனைன்னு புஸ்தகம் எழுத போறாரு. நீயே ஒரு சொரி நாயி, ஒரு குண்டா சோத்தையும் ஊறுகாயையும் பார்த்தா அந்த ஓரமா உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திங்கிற நாயி, நீ புஸ்தகம் எழுத போறியா? வாங்க அந்த பக்கம். ஏட்டையா இவர் தொந்தரவு தாங்க முடியல, எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் வேற ரூமுக்கு மாத்துங்க. என்னது ரூம் மாத்தணுமா? ஏண்டா இது என்ன லாட்ஜா அடிக்கடி ரூம் மாத்துறதுக்கு? அவர்கிட்ட சொல்லி அவரே ரூம் பாயா? டேய் வாடா அந்த பக்கம். வீட்டுல பொண்டாட்டி தொல்லை, இங்க வந்தா உங்க தொல்லை, ஹெட் ஆபீஸ்ல அதிகாரிங்க தொல்லை, இப்படி ஏன் ஆளாளுக்கு தொல்லை பண்றீங்க? ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன் ஐயா. சரி சரி தம்பி, எல்லாம் இவனால வர்றதுப்பா. இவன் வெளியில இருந்தாலும் நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கான், உள்ள வந்தாலும் தொல்லை கொடுக்குறான். இவன் ஒரு பெரிய மேதாவி மாதிரி, இவனால எப்பவுமே பிரச்சனை தான். இங்க பாரு, நீ ஒரு பாட்டு பாடுப்பா. தங்கராசு, உன் பாட்டுல எங்க நிலைமைய அப்படியே புட்டு புட்டு வச்சிட்டியே. இத மேல இடத்துல சொல்ல எங்களுக்கு நாதியே இல்லையே. எங்களுக்கு தான் இல்ல, எங்க பிரச்சனைகளை சொல்லி அமைச்சர்ட்ட மனு கொடுக்காம இருந்தா நீங்க என்னடா அதுக்குள்ள பிடிச்சு உள்ள தள்ளிட்டீங்க. நீங்க எல்லாம் அமைச்சருக்கு கருப்பு கொடி காட்ட போறதால சொன்னாங்க. நாங்க எங்க கருப்பு கொடி காட்டுறது? இவனை தான் தூக்கி காட்டணும். நீங்க மட்டும் ரொம்ப சகப்பா. சுமாரா நாங்க சொல்லலாம்னு தான் இருந்தோம், எங்களை புடிச்சு உள்ள வச்சிட்டீங்களே. எங்களை வெளியே திறந்து விடுங்க, உங்க பிரச்சனையும் சேர்த்து நாங்க சொல்றோம். அப்படியா? கருப்பு கொடி காட்ட மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு தாராளமா வெளியே போங்க. அண்ணே இவர் தானே போலீஸ்? இல்லடா, இதாண்டா போலீஸ். அப்ப நம்ம 2 பேரும் கைதி. அண்ணே சும்மாறா எழுதி தரோம், தொடங்க சார்.